பெயராலே. ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. சந்தித்தல். இந்த உலகில் எங்கும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு கருத்திற்காக மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனர். ஆனால் அந்த சந்திப்புகள் ஏற்படுத்தும் நிகழ்வுகள் தாக்கம் சந்திக்கப்படும் நபரின் நலனுக்காகவா அல்லது எதிர்மறை எண்ணங்களுடன் அவரையோ அவரை சார்ந்தவரையோ வீழ்த்துவதற்காகவா என்றால் பின்னைய தாக்கம் அதிகமாக தென்படுகிறது. இங்கே ஒரு தூய சந்திப்பு நடைபெறுகிறது. அன்னை மரியாள் வானதூதர் மூலம் தன்னுடைய தாய்மை பேற்றையும் தன் தூரத்து உறவினர் வயது முதிர் எலிசபெத் அம்மாளின் 6 மாத தாய்மையை போற்றும் தெரிந்து கொண்டு முதிர் வயதில் இருக்கும் எலிசபெத் அம்மாவுக்கு உதவி தேவைப்படுமே என்று புரிந்து கொண்டவராக உடனே தொலை நாடான யூதாவில் உள்ள மலை சிற்றூர் அயன் கரிமூருக்கு நாசிரத்திலிருந்து புறப்பட்டு கால்நடையாக சென்றார். எலிசபெத் அம்மாவுக்கு அவருடைய பேறு காலம் வரை உதவி செய்கிறார். தேவைப்படுவோருக்கு உதவி செய்வது மரியாவுக்கு அவருடைய பெற்றோர் மூலம் கொடுக்கப்பட்ட நற்பண்பு. நாமும் நம் பங்கில் இருக்கும் சமூகத்தில் இருக்கும் தேவையில் இருப்பவருக்கும் உதவி தேவைப்படுவதற்கும் இறைவனிடம் மன்றாடுவோம். புனித மயிலை அன்னை பிரசிடியம் சிறப்பிக்கும் இந்த நாளில் நம்முடைய சந்திப்புகள் நேர்மறை எண்ணம் கொண்டவராகவும் பிறருடைய நலனுக்காக இருப்பதாகவும் இறைவனை வேண்டுவோம். நம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறும் இந்த மாதத்தின் கடைசி நாளில் முக்கியமாக இந்த திருப்பலியானது ஜான்சன் 8வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவனுக்கு நன்றியாகவும் இருத மைக்கேல் மற்றும் குடும்பம், பவன்ராஜ், ஞானப்பூ, பீட்டர் ராஜகோபால், தெபோரா, மேலும் மயிலை மாதா பிரசீடையத்தார் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். மேலுமாக சிறிய புஷ்பம் 17ஆம் ஆண்டு நினைவை இன்று நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் இறைவனிடம் வேண்டுவோம். பிரியமானவர்களே, வணக்க மாதம், மே மாதம் என்றாலே வணக்க மாதம். மே மாதம் 1ஆம் தேதி நாம் துவங்கிய இந்த வணக்க மாதம் இன்றல்ல நேற்றல்ல 13ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த ஒரு வழிபாட்டு முறையானது நம்முடைய திருவையானது உலகம் முழுவதும், நீங்கள் நினச்சிக்க வெறுமே தமிழகத்தில் மட்டும் இந்தியா உலகம் முழுவதுமே இந்த மே மாதம் அப்படின்னாலே மாலை வேளையில் அன்னையினுடைய கெபியில் வழக்கமாக இப்படி நம்ம கெபியில், அதனால் கெபியில் அனைவருமாக ஒன்றாக கூடி அன்னுடைய திருச்செவமாலையை ஜெபித்து அவருடைய புகழ் பாடல்களை பாடி வணக்க மாதத்தை பல சாட்சிகளை பகிர்ந்து கொள்வதை நான் சொல்ல பல 100 ஆண்டுகள் நடைபெறுகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. எனக்கெல்லாம் இன்னும் என்னுடைய மனது சின்ன வயசில் நான் சிறுவயனாக இருந்தபோது 31 நாட்களும் அந்த வழிபாடு அப்படி இருக்கும். இப்போ நான் சூழ்நிலைகள் மாறிவிட்டதால் அப்படியா இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த அன்னையோடு கூட ஒரு நமக்கான ஒரு நெருக்கத்தை தாயாம் திருவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படி நான் நினைக்கிற இந்த நேரத்தில் முதல்ல ஒரு கரவொலி கொடுத்துடலாம். நம்முடைய பங்கில் இருக்கிற மரியாதை சேனையினர் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை நம்முடைய மயிலை அன்னை இன்னைக்கு சிறப்பிக்கிறான். தோய்வில்லாமல் நான் தினந்தோறும் பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் 10 பேர் வந்தாலும் 15 பேர் இருந்தாலும் பங்கு மக்கள் வரல. ஆனால் நான் பார்த்து மகிழ்ந்தது அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோடு அன்னை அழகு செய்து அவருடைய புகழை பாடி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய பற்றிய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு அவர்கள் செய்த அற்புதமான காரியங்கள் நம்ம நன்றி செலுத்துவோம். அவையினால் நினைக்கிற இந்த வணக்க மாதத்தினுடைய நிறைவு நாள், இந்த மாதத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அன்னையிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற வேளையில் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த மாபெரும் பெருவிழாவை தாயாம் திரு அவை என்று கொண்டாட அழைப்பு விடுகிறார். அழகாய முன்னரில் வாசித்தம் சந்திப்புகள் இதை பற்றி நானும் கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். கண்களை மூடுவோம். பல மனிதர்கள் நம்முடைய வாழ்விலே நம்மை சந்தித்து இருக்கிறார்கள். பலரை நாம் மறந்து போயிட்டோம். சிலரை நினைவில் வைத்து கொண்டு இருக்கிறோம். சிலர் எங்கே இருக்கான்னு தெரியாது.
இன்னைக்கு உலகம் அப்படி ஆகி மாறி போனது. வருவாங்க போவாங்க, பாஸ் த்ரூ இங்கிலீஷ் சொல்கிறான், பாஸ் த்ரூ. ரோட்டில் நில்லுங்க, 1000 பேர் போவான். எவனே நினைச்சு வச்சுக்குது, எவன் ஞாபகத்தில் இருக்கான், விடுங்க. நீங்கள் நிறைய உறவுகளை நாம் சந்திப்பதே இல்லை. என்னிடம் ஒரு அருமையான ஒரு பகிர்வு இருந்தது. நம்முடைய விடுமுறை காலத்தில் நம்முடைய சொந்தக்கார வீட்டெலாம் போவோம், உங்களுக்கு தெரியும். போய் அவங்களோட இருந்து சாப்பிட்டு விளையாடிட்டு வந்த நாட்கள். இனி வேற அப்படியான ஒரு ஊருக்கே நம்ம போகிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கான அப்படியான ஒரு விஷயத்தை கூட நம்ம இன்னைக்கு செய்த கண்களை மூடி. அன்னை மரியாளுடைய சந்திப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தது. நீங்களும் நானும் கூட ஆண்டவரை சந்திக்கிறோம், அன்னை மரியாதை சந்திக்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் மாற்றத்தை நம்முள்ளும் ஏற்படுத்தவில்லை, பிறரிலும் தாக்கத்தை ஏற்படுத்தாமலே இந்த மாதத்தை கூட முடித்து விட்டோமோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறார். ஆகவே நாம் அக்கறை இல்லாமல், அன்பு இல்லாமல், பாசம் இல்லாமல், உறவை பேணி காக்க மறந்த நேரங்களுக்காக மனவருந்தி ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். இந்த பாடலை அன்பாட நீங்கள் திரும்பி என்னோடு சேர்ந்து, என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும். பல்லமா, என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும். அனைவருமாக இணைந்து, என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும். ஆயன் உனதன்பை ஊதறினே, நாளும் பாவங்கள் பல செய்தே. ஆயன் உனதன்பை ஊதறினே, நாளும் பாவங்கள் பல செய்தே. என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும். நாதா ஒரு வார்த்தை சொல்லுமே, பாவி நான் என்று குணமாவே. நாதா ஒரு வார்த்தை சொல்லுமே, பாவி நான் என்று குணமாவே. என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும். எல்லாமலே இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்
மன்றாடுவோமாக. இன்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகனை கருதாங்கிய புனித கன்னி மரியாளை எலிசபெத்து சந்தித்து தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றென்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யுதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டி உள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறெடுத்து வருகிறார். வலியோரை அரியணிலின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இங்கு மனிதர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள், மனங்கள் சந்திப்பதில்லை. இங்கு மனிதர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள், மனங்கள் சந்திப்பதில்லை என்று ஒருவர் சொல்லிவிட்டு செல்கிறார். நான் வாழ்ற இந்த ஒரு காலம் மற்ற காலங்களை போன்றது அல்ல. ஏன்? நான் முதலே சொன்னேன், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, இந்த லீவு நாள் கோடை விடுமுறை என்றாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சித்தி வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு 2 நாள் சாப்பிட்டு சினிமா போயிட்டு அங்கெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அவங்க இங்கே வருவாங்க, நாம் அங்கே போவோம். அப்படியான ஒரு சந்திப்புகள் இன்னும் பசுமரத்து ஆணி போல் எனக்குள்ளே புதைந்து இருக்கு, உங்களுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்களாம் கூட ஊருக்கெல்லாம் போயிட்டு தாத்தா பாட்டியோட விளையாடி அந்த மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. நாம் ஒரு காலத்தில் இருக்கிறோம், இது ஒரு தகவல் புரட்சி காலம். நிறைய சந்திப்புகள், அலைபேசிகள், முகநூல்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இமெயில் என்று எங்கேயோ இருக்கிற யாரோடு முகம் தெரியாத மனிதரோடலாம் இன்னைக்கு நம்ம சந்திப்பு நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரிக்வஸ்ட் தானே, லைக்கு, நிறைய லைக்கு, அப்படியே நீங்கள் சேட்டு, அப்படியே நிறைய பேரோடு யாருன்னே தெரியாது மூஞ்சி இப்போ ஃபேக் ஐடிலாம் நிறைய பேர் கிரியேட் பண்ணுறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திப்புகள் அதிகமாக எல்லாம் நிறைய பேர், இத்தனை பேர் என்னுடைய கான்டாக்டில் இருக்காங்க, இத்தனை பேர் லைக்கில் இருக்காங்க, இத்தனை பேர் என் ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, அப்படிலாம் இன்னைக்கு பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தை நாம் இருக்கிறோம். யோசிச்சு பார்த்தீங்க, இன்னைக்கு இந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மான் சந்திப்பு பல மணி நேரங்கள் யாரோ ஒருவரோடு அலைபேசியில பேசிக்கொண்டிருக்கிற நாம் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு
10 நிமிஷம் பேசுவதற்கு 10 முறைனா எவ்வளோ ஈரமா கொஞ்ச நேரம் என்னம்மா சாம்ம அப்படின்னு மூஞ்ச காட்டுற ஒரு காலகட்டம் தானே. நான் சொல்ல தப்பா ரைட்டா? கரெக்ட் தானே? உண்மைதான். உலகினுடைய மூளை முடுக்குல அங்க இதாயிடுச்சு, இங்க வந்து தண்ணி வந்துருச்சு, இந்த இடத்துல பாம்பு போட்டான், இங்க செத்து போயிட்டாங்க, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா உலகின் மூளை முடுக்குல நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் கையில இப்போ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற நாம், பக்கத்தில் இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற கணவனோ, வீட்டில் இருக்கிற மனைவியோ, அல்லது என் பிள்ளைகளோ, அவளுக்கு என்ன வேணும், அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்க என்ன பிரச்சனை, அதை பற்றி சிந்திப்பதற்கும் நினைப்பதற்குமாக நேரமே இல்லாமல் கூட இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சொல்றேன், இந்த சந்திப்புகள் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் நம்முடன் இருப்பவர்களுடைய வாழ்விலே கொடுக்கிறோமா அப்படின்னா பலமுறை இல்லை என்பதுதான் தெளிவான பதிலாக இருக்கிறார். அப்போ யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இந்த விழா நமக்கு என்ன ஒரு வாழ்க்கை வரலாற்று அல்லது வாழ்க்கையினுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது இப்படிதான் நான் யோசிக்கிறேன். அன்னை மரியாள், எலிசபெத் அம்மாள் மிக அழகாய் சொல்லுகிறார், இருவருடைய சந்திப்பு, ஒரு மனிதர் நானும் இன்னொருத்தரும் சந்திக்கிறோம் என்றால் அந்த சந்திப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா? நீங்கள் நிறைய பேரை பார்த்துட்டீங்க, உங்கள் ஏதாவது பங்குல, அன்பியத்தில், வேலை செய்கிற இடத்துல, அல்லது ஒரு தொடர்பில் யாரையாட்டும் நீங்கள் இருப்பீங்க. அவங்கள நம்ம சந்திக்கும் போதே அந்த சந்திப்புகள் நமக்குள்ளே, நம் வாழ்விலே ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். 2 கற்களை வைத்துக் கொள்ளலாம். அப்படி யோசிக்கிறேன். 2 கல் பக்கத்தில் இருக்கு. அந்த கற்கள் பக்கத்தில் இருப்பதால் எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படிதான் இருக்க போகுது. ஆனா 2 வர்ணங்கள் சொல்றான். 2 வர்ணங்களை ஒன்றாக கலக்கிற போது ஒரு புதிய வர்ணம் பிறக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, இன்னைக்கு 2 மனிதருடைய சந்திப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். இன்னைக்கு அன்னை மரியாளுக்கு அருள்மிகு பெற்றவரை வாழ்க அப்படின்னு வானத்தோத சொல்றார். தெரியும். அதை கேட்கிறாள். கேட்ட பிற்பாடு அதே மனத்தோ சொல்றார், வயது முதிர்ந்த குழந்தை பெற முடியாத எலிசபெத், உன்னுடைய உறவினர் எலிசபெத் அம்மாளும் கருத்தரித்திருக்கிறார். வசனம் மிக அழகாய் நாம் வாசிக்க கேட்டோம். பார்த்தீங்கன்னா அன்னை மரியாள் அவர் செல்கிறார். அந்த சந்திப்பு எப்படியான ஒரு மகிழ்ச்சியை, அவர் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். யார்? எலிசபெத். இந்த அம்மாவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, பெண்களின் ஆசி பெற்று வயிற்று வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அப்படி என் தாய், என் குழந்தை, என் வயிற்றுள்ள குழந்தையும் பீருமுகையான் துள்ளிற்று அப்படின்னு சொல்லி அங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் இருவருக்கும் இடையே ஏற்படுவதை பார்க்கிறோம். அன்னை மரியாள் ஒரு கர்ப்பிணி, அந்தம்மா வயது முதிர்ந்தவள், அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க இருக்கிறார். அப்ப இவள் அவளை சந்திக்கிறார். அவள் இவளுக்கு சந்திப்பதை பார்க்கும் அந்த உள்ள ஏற்படுகிற உன் குரலைகளின் மகிழ்ச்சியால் நான் துள்ளி குதித்தது, என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளி குதித்தது அப்படின்னு சொல்றான். நீங்க நிறைய நேரங்களில் பாருங்களேன், இப்போ நிறைய நான் இது அனுபவிச்சிருக்காங்க. நான் சொல்ல எனக்கு ஒரு பேர் நான் சில பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவேன். வாங்க கேருங்க முயற்சி, நன்றி, சென்று வருகிறேன். அந்த வீட்டுக்கு போகலான்னு தெரியும். சில பேர் நம்ம சந்திக்கும் போதே, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க, டீ சாப்பிட்டீங்க, காஃபி சாப்பிட்டீங்களா, என்ன வேணும். அந்த சந்திப்பு நமக்கு அடுத்த முறை பேசணும், இன்னும் உறவை வளர்த்து கொள்ளணும், அப்படி என்ற உறவை ஏற்படுத்தணும். சில பேர் பார்த்தாலே, அப்பா ஏண்டா வந்தீங்க, எப்போ போறீங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஊருக்குலாம் போனீங்கன்னா அப்போ இறங்கியிருப்போம். வந்தனையும் எப்போ கிளம்புறீங்க, நாளைக்கு போயிடுறோம். அப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருகை, நம்முடைய சந்திப்பு அங்க ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தவே இல்லை, அங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் சந்திப்பு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதான் ரொம்ப அழகா அன்னை மரியாள் பாடி அந்த பாடலை பாருங்களேன், ரொம்ப ஆண்டவரை எழுதெல்லாம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த அழகா விவிலியர்கள் சொல்றாங்க, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பு. நான் இதை ரொம்ப முறை யோசிச்சிருக்கேன். சந்திக்கவில்லை என்றால் இப்படி ஒரு புரட்சி பாடலை, மகிழ்ச்சி பாடலை அன்னை மரியாதை பாடிக்க முடியாது. அப்ப
அந்த சந்திப்பு ஏற்படுத்திய தாக்கம், அந்த சந்திப்பு ஏற்படுத்திய மாற்றம், அந்த சந்திப்பு ஏற்படுத்திய மகிழ்ச்சி, அன்னை மரியாள் இப்படியான அற்புதமான ஒரு படம். அப்ப இன்னைக்கு முதல் செய்தியா நாம் எடுக்கிறது, இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் எவ்வளோ பேரை பாரு அப்படியே பார்ப்போம். நான் அதிகமாக சொல்லுதான், நான் கூட யோசிச்சு பார்த்தேன். ஒரு நாள் உட்காந்தேன், என்கிட்ட 850 கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கு, நம்பர். எத்தனை பேர் பேசுறீங்க தெரியல. நான் ஒரு ஃபாதர் தானே, பல பேர் பேசுனதே இல்லை. எதுக்கு சும்மா வச்சுக்கணும், டெலீட் பண்ணிடலாம்னு பார்த்தேன். ஆனால் வச்சுக்கணும், எது அவசரம் தேவைப்படும். ஏன்னா எங்கெங்கேயோ எந்தெந்த பங்கில் இருந்தேன், அவங்களாம் ஃபோன் பண்ணுவான். அப்பாங்களேன், பல முறை நான் பலரிடம் தொடர்பே இல்லாமல் இருக்கிறேன். நான் சொன்னேன், இந்த தகவல் புரட்சி ஈஸியாக தொடர்பு கொள்ள வைக்கிறது. அப்போ நம்ம நிறைய பேர் தொடர்பே இல்லை. அப்போ தொடர்பு இல்லை என்னாச்சு, சந்திப்பே இல்லை. ஃபாதர் இப்படி ஆகிட்டீங்க, ரொம்ப குண்டாந்தீங்க, ரொம்ப இழைச்சிட்டீங்க, சுகர் வந்து சார் ஃபாதர், ரொம்ப அழகாக இருந்தீங்க ஃபாதர், வெள்ளையாக இருந்தீங்க, ரொம்ப கருப்பாயிட்டீங்க ஃபாதர். சரி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சிச்சு, ஹாய் பாய். நீங்கள் அப்படி இல்லை. நம்முடைய சந்திப்புகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஒரு சில பேர் சொன்னா, நம்ம ஒருத்தரை மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துல நம்ம சந்திக்கும் போது இந்த மாதிரி ஒரு மனிதரை சந்திச்சு என்ற ஒரு தாக்கத்தை நாம் ஏற்படுத்தணும். இங்கே அழகா நீ பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாளுடைய சந்திப்பு எலிசபெத் அம்மாளுக்கு மகிழ்ச்சி தந்தது, அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சி. என் ஆண்டவரின் தாய், இந்த வார்த்தையை வந்து எலிசபெத் அம்மாள் தான் சொல்றான். அது வரைக்கும் யாரும் சொல்ல விழுத்துல. முதல் பகுதி. இரண்டாவது விஷயம் நான் யோசிச்சு பார்த்தேன், விரைந்து சென்றால். ரொம்ப அழகாக அன்னை மரியாளை கேள்விப்படுறா, உதவி செய்ய செல்கிறான். யாரு? நம்ம யார் உதவி செய்ய போறா? மரியா. உதவி செய்ய சென்றாளா, உதவி பெற பெற்றாளா? உதவி செய்ய, உதவி பெற்றாளா? ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. நான் தப்பா சொல்ல நினைச்சுக்காதீங்க. ஒரு கல்யாணம் ஆன ஒரு பிள்ளை ஒரு கருத்தரிக்கிறார். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க, அறிவியல் பூர்வம். 3 மாதம் கருத்தரித்த அந்த 3 மாதம் அந்த பெண், அந்த தாய்மை பெற அந்த பெண் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாலாம். ஒரு அப்பா, உங்களுக்கு தெரியும், அம்மா கூட பிறந்த அம்மா அல்லது தங்கை அல்லது கணவன், இப்படியாக எல்லாரும் அவளை கொஞ்சம் தாங்கணும், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அன்பு காட்டணும் அப்படின்னு அந்த உடல் ரீதியாக மன ரீதியான ஒரு விஷயமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப கேஷுவலாக சொல்கிறேன். சூசிய பேருக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, எனக்கு தெரியல. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அன்னை மரியாள் கருத்தரித்திருக்கிறாள். அவளுக்கு வந்து என்ன, இவருக்கு என்ன தெரியும், இவரு கல்யாணமே பண்ணல, இவர் சும்மா ஏற்றுக்கொண்டாள். அப்போ எந்த அளவு இவர் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருந்தார். நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருந்தார். ஆனால் அந்த ஒரு உள்ளுணர்வோடு அவர் இருந்திருப்பாருன்னா வாய்ப்பு இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இவள் ஒரு எலிசபெத்து கருத்தாங்கி இருக்கிறார், வயதானவர். இப்போ நம்ம வீட்டிலோட பார்த்தீங்கன்னா, அம்மாங்க பொண்ணுங்க கல்யாணம் ஆகிட்டு வரும்போது அல்லது மருமக அதை தாய்மை பெறும்போது கொஞ்சம் நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா சாப்பிடணும், இப்படி பண்ணணும், அது பண்ணணும்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்களுடைய அனுசரணை, அவருடைய உடனிருப்பு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் யோசித்தேன், அன்னை மரியாள் அந்த அம்மாவை சந்திக்க போறா, இவளும் கருத்தரித்திருக்கிறா. அப்ப அங்க போகும்போது எலிசபெத் அம்மாளுடைய கண்டிப்பா அவங்களும் அவளுக்கு நிறைய உதவி செய்கிறா, அவளிடமிருந்து இவளும் உதவியை பெற்றுக் கொள்கிறாள். அப்ப இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட இன்னைக்கு நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன், நான் இவங்களுக்கு உதவி செஞ்சேன். நீங்க ரொம்ப அழகா சொல்றாங்க, நீங்க அடுத்த உதவி செய்யலாம், நீங்களும் உதவியை பெற்றுக் கொள்கிறீர்கள். நியூயார்க் நாட்டில், அமெரிக்காவில் நியூயார்க் என்ற இடத்துல ஒரு டாக்டர் இருந்தாராம். அந்த டாக்டர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறார். உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் போனீங்கன்னா நிறைய வயதான இருப்பாங்க. நிறைய இடத்துல பிள்ளைகள்லாம் அம்மா அப்பா வச்சு பார்த்துக்க மாட்டாங்க, அவங்களாம் தனியாக ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இந்த தனிமையாக வாழ்கிற வயதானவர்களை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறார். தனிமை உணர்வு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. சில பேர் சும்மா ரொம்ப உடம்பு, அதனாலேயே நிறைய நோயெலாம் வந்திருக்கு. அப்போ அதை கூப்பிட்டு வச்சு ஒரு கொஞ்சம் குரூப்பை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்றாரு. இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் இந்த வயசான காலத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் டீச் பண்ணுங்கள், இங்கிலீஷோ மற்ற ஏதோ சயின்ஸோ கற்றுக் கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் போயிட்டு மருமகளுக்கு கொஞ்சம் கூடமான ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சது. சப்போஸ் இப்போ வீட்டில் காய்கறி வெட்டி தருது மாதிரி பண்ணுங்கள். வேறு யாருக்காவது நீங்கள் ஆலோசனை கொடுங்க. சில பேருக்கு ஏதாவது நீங்கள் நல்லா படிச்சுன்னா கொஞ்சம் யாருக்காவது கவுன்சிலிங் மாதிரி கொடுங்க சொல்லி அந்த குரூப் என்ன பண்ணுற, வயதானவர்களை அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறார், அவங்கள வந்து பயன்படுத்துகிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் 2 மாதம் அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த வயதானவர்கள் நான் சொன்னேன் பார்த்தியா,
நான் வயசாச்சு, சீக்கிரம் செத்து போனா என்னத்த வாழ்ந்து என்ன பண்ணும். அப்படிப்பட்டவர்கள் அந்த ரிசர்ச் சொல்றாங்க, கண்டுபிடிச்சிருக்கா. நிறைய பேர் சொல்றாங்களாம் இன்னும் உத்வேகத்தோடு அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தனிமை உணர்வு இல்லை. வயதானவர்கள் நாங்கள் வயசாயிடுச்சு, முறிஞ்சு போச்சு, கன்றைக்கு போனோம் அப்படின்ற எண்ணம் ரொம்ப குறைஞ்சு போச்சான். இன்னைக்கு அது உண்மையிலும் உண்மை. நான் சொல்வேன், அவதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நான் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுக்கு விரைந்து சென்று உதவி செய்தால், அதே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் உதவியை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நாம கூட நிறைய நேரங்கள்ல பலருக்கு உதவி அசசியா மிக அழகாய் சொல்றார், பெறுவதல்ல தருவதுதான் சிறந்ததுன்றார். பெற்றுக்கொள்வது, நான் கொடுப்பது, நீங்க கொடுங்க திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உதவி செய்யுங்க, கண்டிப்பா அந்த உதவி உங்களுக்கு கண்டிப்பா சேரும். அவன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு ரொம்ப அழகான இந்த அன்னை மரியாளுடைய அந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் சந்திப்பு ஏற்படுத்திய அந்த உறவு, மகிழ்வு, தாக்கம். இங்க பாத்தீங்கன்னா உதவி பெறுவதோடு மட்டுமல்ல, அதை நாம் கொடுப்பதோடு மட்டுமல்ல, அதை நாமும் கூட பெற்றுக்கொள்கிறோம். இதே ஒரு சிந்தை நமதாக்கி கொண்டு நாமும் கூட உறவை பேணுகின்றோம். நம்முடைய சந்திப்புகள் வெறுமையான சந்திப்புகளாக அல்ல, மாறாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திப்புகளாக. நாம் செய்கிற சிறு உதவிகள் கூட நமக்கு மீண்டும் அது கிடைக்கும். எனவே இந்த உதவிகளை நாம் பெருக்கிக் கொள்ள அருள் வேண்டும். எழுந்து நிற்போம். அற்புதமான நல்ல நாளிலே அன்னுடைய விழாவை கொண்டாடி மகிற வேளையில நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகள் அனைத்தையும் அன்னையின் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில். அன்பே உருவான இறைவா, நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அந்த சந்திப்பு நேர்மறை எண்ணங்களை கொண்டதாகவும் பிறருடைய நல்வாழ்வுக்கு துணை புரியுமாறு அமைவதாகவும் அன்னை மரியாவை போல் எந்த விதமான தேவைகள் இருப்பவருக்கும் உதவி செய்யும் நல்ல மனதை தந்தரல வேண்டும் என்று புனித மயிலை அன்னை வழியாக இறைவா மன்றாடுகின்றோம். இறைவா, புனித அந்தோனியார் பங்கு ஆரம்பித்த நாளிலிருந்து உமது அருட்கரங்களால் எங்களை நடத்தி வந்தீரே இறைவா. எங்கள் பங்கு தந்தையரின் கருத்துக்களுக்காகவும் அருள் சகோதரின் கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் நீரே நிறைவேற்றி தந்திர வேண்டுமென்றும் எங்கள் பங்கில் ஒரு பெரிய ஆலயம் அமைத்தர வேண்டுமென்றும் புனித மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எவனொருவனுக்கு ஞானம் குறைவாக இருந்தால் என்னிடம் கேட்டு பெற்று கொள்ளட்டும் என்று கூறியவரே இறைவா, எங்கள் பங்கில் படித்து கொண்டிருக்கும் அனைத்து நிலையில் உள்ள மாணவ செல்வங்களுக்கும் நீரே ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து அவர்கள் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று புனித மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித மயிலை அன்னை பிரசிடிய உறுப்பினர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் தேவைகளை சந்தித்து தொழில் வளம் பெருகவும் அவர்கள் செய்யும் வேலைகளையும் வணிக நிறுவனங்களையும் ஆசீர்வதித்தருளும். அத்துடன் பங்கு மக்கள் அனைவருடைய தேவைகளை நீரே சந்தித்து எங்கள் பங்கு சமூகம் எங்களை அடுத்துள்ள பங்குகளுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்க வேண்டுமென்று புனித அந்தோனுடைய வழி நடத்தலில் புனித மயிலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, அருமையான நல்ல நாளுக்காய் கண்டு செலுத்துகிறோம். அன்னை தெய்வ தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறேன். தாய்க்குறி அன்போடு எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவளுக்கு உதவி செய்து அந்த சந்திப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர செய்தீரே. ஏதோ அந்த அன்னையை என்னுடைய வாழ்விலே தாயாக கொடுத்திருக்கிறேன். அவள் வழியாக நான் ஈரெடுத்து எல்லா விதமான மன்றாட்டுகளை நிறைவாக தந்து எங்கள் வாழ்விலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். தந்தாய் என்னையும் தருகின்றேன்.
நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாமடி செபியுங்கள். ஆண்டவர் தம் பிறவேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதுபோல நாங்களும் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததா இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானகங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சிராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதில் அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மெய்ப்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வழியை ஏற்றுக்கொண்டீர். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஜெபம் கடவுளை சந்திப்பது, கடவுளோடு உறவாடுவது. கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். தந்தையாகிய இறைவனோடு பிள்ளைகளாகிய நாம் உறவு கொள்ள அவர் கற்பித்த அற்புதமான ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணோடு இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிகொடரிடம் என்றால் உறக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இல்லாமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டுச்செல்கிற அமைதி உங்களுக்கு அளிக்கிற என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, அவருடைய பாத தண்டியிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசர்கள் மீது அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியை ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால்
உடைய எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்தும் நீங்கள் விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்திற்கு நிற்க செய்தாலும் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. அன்னை மரியாளை வானதூதர் சந்திக்கிறார். தூயாவிடன் நிழலிடுகிறார். இயேசு அவள் கருவிலே உரைகிறார். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிறார். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் அந்த சந்திப்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நம்முடைய வாழ்விலே கூட ஆண்டவர் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய தாக்கத்தை மகிழ்ச்சியால் நம் உள்ளங்களையும் வாழ்வையும் நிரப்ப நம்மை சந்திக்க வருகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, முதல்ல அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்ம இன்னைக்கு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நான் மீண்டும் ஒரு முறை நான் நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அந்த லிஸ்ட் நாம் போட்ட நாளிலிருந்து தினந்தோறும் இங்கே வந்து அற்புதமான ஒரு நிகழ்வு, நிறைய பேர் தினந்தோறும் வந்திருக்காங்க இருக்குன்னு பார்த்துருக்கிறேன். மாலையில் தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், தினந்தோறும் 1ஆம் தேதியிலேருந்து மாலை 6 மணிக்கு 5:45 அன்னையை வந்து ஒவ்வொரு நாளும் இந்த சாரியெல்லாம் புடவையெல்லாம் கட்டி அவளுக்கு மாலை அணிவித்து இங்கே அழகாக பூக்கள்லாம் அலங்கரித்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொரு பிரசிடியமாக இத்தனை பிரசிடியங்கள் மிக
அற்புதமாக அன்னைக்கு வணக்கம் செலுத்தி அவருடைய புகழை பாடி, அதோடு கூட இந்த முறை நான் நினைக்கிறேன் அனைவருமே 30 நாளுமே சிற்றுண்டிகள் நிறைய கொடுத்தாங்க, சாப்பிட்றதுக்கு வடை பாயாசம் நிறைய கொடுத்து அந்த மகிழ்வை கூட பகிர்ந்து கொண்ட காட்சியினால் பார்க்க முடிந்தது. எனவே நம்முடைய பங்கில் இருக்கிற மரியாதை சிலை ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் நன்றி சொல்றது கடமைப்படுறது. குறிப்பாக இந்த நாள் கடைசி நாள் நம்முடைய மயிலை அன்னை பிரசித்தி செய்து உங்களுக்கு எல்லாம் உணவு கூட தயார் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் விருந்து கூட இருக்குது இந்த தேர்பவடி முடிஞ்ச பிற்பாடு. எனவே மீண்டும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சா நன்றிகளும் பாராட்டுகளும். எனக்கு இன்னும் என்னுடைய நினைவுகள் சின்ன வயசுக்கு என்னை கடந்து செல்கிறது. நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 7ஆம் படிக்கும்போது தான் 31 நாளுமே தேர் எடுப்பாங்க எங்கள் பங்கில். 31 இவ்வளோ தெரியல, செம்ம கூட்டமாக இருக்கும். சாயங்காலத்தில் அவ்வளோ கூட்டம், திருவிழா மாதிரி இருக்கும். அது ஒரு மகிழ்வு. அது எப்படி சொல்லுது, இந்த பாடல்கள்லாம் நாங்கள் தான் கற்றுட்டேன். மாதா பாட்டு அப்படியே ஆங்கிலத்தில் கூட நான் ஜோமால சொல்லுவேன். அப்போவே எனக்கு தெரியாது இங்கிலீஷில். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா மாதாவிட ஒரு ஈர்ப்பு, அந்த அன்பு, அந்த சொல்ல மாதா மேலே பக்தியெலாம் இந்த வணக்க மாதத்தில் போகும்போது தான் நான் அதிகமாக அனுபவித்தது. அப்புறம் தான் அந்த ஜெபமாலை நம்முடைய வாழ்வில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த எல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் அனுபவித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்வில் நான் குருவாக பயணிக்கிற போதும் சரி, பிரதராக அந்த போது நிறைய பங்குகளில் இதை கண்டிப்பாக நான் இருக்க எல்லா பங்குலையும் பண்ணுறாங்க. நான் இருந்த பங்குலாம் இந்த 31 நாளும் அந்த அன்னை மரியாதை சிறப்பு செய்ததில் அதுவும் கடைசி நான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிராண்டாக தேர் நடத்து அன்னையை மகிமைப்படுது. அன்னையை சொல்லுவாங்க, என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு அதுதான் நம்ம இன்னைக்கு. எனவே இன்னைக்கு அன்னை மரி எலிசபெத் அம்மாவை சந்தித்த நிறைவு விழாவை கொண்டாடி மகிழலாம். மீண்டுமாக நன்றி உள்ளத்தோடு இந்த நாளை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். கடைசி ஜெபம் ஜெபித்து நம்ம ஆசிரியை கொடுப்போம். கேண்டில் ப்ரோசஸ் வச்சுக்கலாம். நிறைய பேர் கேண்டில் வாங்காமல் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதோட வெளியில் விற்கிறாங்க, வாங்கி கொள்ளுங்கள். நம்ம ஆலயத்துக்குள்ளே போல் ஆலயத்துக்கு பின்னாடி நம்முடைய வக்கீல் தோட்டம் இருக்குது, பின்னாடி போயிட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்துடலாம். இங்கேருந்து பாடல்கள் குழுவினர் பாடல்களையும் ஜெபமாலையும் ஜெபிப்பார்கள். எனக்கு மரியாதை சேனை நம்ம அந்த பக்கம் மைக்கெலாம் அதை வைக்கல. நீங்கள் அந்த பவனியில் போகிற போது பாடல்களை பாடினா மட்டும் போதும். ஏன்னா கொஞ்சம் தூரம் தான். தொடர்ந்து அன்னை மரியானுடைய பாடல்களை பாடி நாம் ஆலயத்துக்குள்ளே நாம் இந்த நாளை நிறைவு செய்வோம். நிறைவில் உங்களுக்காக உணவு சாப்பாடு இருக்கா? அனைவருக்கும் பிரியாணியா? பிரியாணி இருக்கா? அதை எனவே தயவுசெய்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து பவனி இப்படி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி திருப்படி முடிதுடன் கடைசி ஆசிர் கொடுக்கப்பட்ட பிற்பாடு உதவி பங்கு தந்தை அணியினுடைய திருத்தெறி மந்திரிப்பார்கள். சரியா? திருத்தெறி மந்திரித்த பிற்பாடு முதல்ல ஆல்டர் பாய்ஸ், அதை தொடர்ந்து சிறுமியர்கள், பெண்கள் வரிசை இறங்கமாக நம்ம அழகாக போகிறோம். 2 லைன் தான் போகிறோம், வரிசையாக செல்லும். அதை தொடர்ந்து ஆண்கள், அதை தொடர்ந்து இந்த நாளை சிறப்பிக்கிறவர்கள். அன்னை மரியாதை பவனியாக நாம் தேரில் அவளை அழகாக தூக்கி கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு பிரார்த்தனையை செபித்து கொண்டு இந்த பவனியிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு. ஆலயத்துக்குள்ளே யாரும் கூடாது. அனைவருடைய கரங்களிலும் கண்டிப்பாக கேண்டல் இருக்கணும். பிள்ளைகள் அங்கே பெரிய மெழுகுவத்தி வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய 10 ரூபா தான் எனக்கு திருப்பத்தில் எனக்கு அதை வாங்கி தயவுசெய்து இந்த பவனியில் அன்னைக்கு அன்னுடைய விழாவில் நான் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவாவும் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாளின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல என்று வாழும் அதே இயேசுவை திரு அவை இவர்களிடத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஏலாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.